இந்த வழியில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக போக போக அப்படியே பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்களா, பணங்களை கொண்டு வந்து புதைச்ச மாதிரி இருக்குது. இடமே வித்தியாசம் இருக்குது. பணம் போச்சுன்னா இங்கே பணம் இருந்தது தான். இது ஆக்சுவல் சுடுகாடாக இருந்த இடம். சுடுகாடாக இருந்த இடம். இந்த மண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும். கிட்ட கேமராவில் தெரியல. வீடு ரெடி பண்ணால் எப்படி ரெடி? வெளியே போன்னு சொல்கிற மாதிரியே இருக்கணும். ஏய், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்தில் இங்கிட்டு. ஹலோ, ஏகப்பட்டது இருக்கும் போலடா. என்னடா இது சடனாக வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்டிங்லேயே பார்க்குறோம்டா. இங்கேயே நிறைய வீடு இருக்குது. மேலே தானே போச்சு. பக்கம் ஆச்சுடா. எல்லா பக்கமும் வீடுறா. இங்கே வர்றா. என்ன இது நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம நினைக்கிற மாதிரியான இடமே. இருங்க, இங்கே போனவங்கள்ட்ட யாரோ இப்போ இங்கே நான் மேலே ஏறி போனதை நான் பார்த்தேன். ஆனால் நான் இங்கிட்டு சவுண்டு கேட்குது. நீங்கள் திரும்பினப்போ தான்டா. உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே எந்த பொதுமக்களையுமே உள்ளே விட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களாலேயும் ஒரு 2 ஸ்டெப்பு கூட உள்ளே எடுத்து வைக்க விடலை. நீங்கள் உங்களோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, பேச்சு கொடுங்க. ஏதாவது பேச்சு கொடுங்க. ஏதாவது பேச்சு கொடுங்க. யாராவது இருக்கீங்களா? அக்கா, அண்ணா, அண்ணா, ஹலோ. ஓகே. மேலே தான் இருக்குது. போனால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு போனோம்னு மட்டும்தான் நாம வந்தோம். வேற எதுவுமே கிடையாது. வெடி வெடிக்கிற சவுண்ட் கேட்குதுல. ஒரே ஒரு தடவை பார்க்க முடியுமா? நைட் விஷயம் எடுத்துகிட்டு போகிறேன் மேலே. நீ சீக்கிரம் பார்த்துருவோம். ஒன்றுமே தெரியலையே நைட் விஷனில். டார்ச் வேணா அடிச்சுக்கோ, ஆன் பண்ணிக்கோ. அதில் இங்கிட்டு வர சவுண்ட். மேலே இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்களை பார்க்கறதுக்காக நான் மேலே வந்துட்டு இருக்கேன். எந்த விதத்தில் அது வாடா வருஷம். என்னாச்சு? ரெக்கார்ட் பண்ணியா? வந்துச்சுடா. ரெக்கார்ட் பண்ணியாடா? ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. எதுவும் அங்கே இருக்கு. இங்கே மேலே எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை கைஸ். இந்த பில்டிங் குள்ள போதுடா. தீமாடா வாடா. வரேன்டா. இருந்து பாருங்க, அங்கே தூரத்தில் குட்டி குட்டியாக பல்பு தெரியுதுல, அது எல்லாமே வீடு. அங்கே வாழ்கிற மக்கள் பர்டிகுலராக இந்த சைடு இருக்கிற ஒரு 100 பில்டிங்ஸில் மட்டும் மக்கள் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி வந்த ஒரு சில பேருமே கொஞ்ச நாள்லேயே பயந்துட்டு இங்கேருந்து காலி பண்ணியிருக்காங்க. பேய்களோட அட்டுலியம் தாங்க முடியாமல். சொல்கிறேன். ஏன்டா நாங்கள் போய் சொல்ல போகிறோம்? லூசு மாதிரி பேசாதடா. உண்மையாக பார்த்தோம்டா. ஓ மை காட், எவ்வளோ எலும்பு கூடு.
மனுஷனோட நெஞ்செலும்பு தெரியுமா? சுடுகாட்டில் கிடக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஏன் கிடக்கு? எரிச்சல் ஆக்சுவலாக இந்த இடமே உள்ளே போயிருக்குடா. இறங்கி வாங்க வேகமா. என்னாச்சு? அடுதா ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். ஒன்னுடா இங்கேயும் ரொம்ப டேஞ்சரா இருக்கு இந்த இடம். இங்க விழுந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வர. வெயிட் பண்ணுங்க. வாங்க, எதுவும் இல்லை உள்ள. வாங்க வாங்க. என்னாச்சு? வாங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சு? வாங்க வாங்க. என்னாச்சு? அங்க பாரு, நிக்கிது பாரு, அங்க பாரு. கார் கிட்ட போதுடா. போயிட்டு கார் கிட்ட போகுது. காரை தான் பண்ணிட்டு போகுது. அவங்க கூப்பிடு. யாருமே இல்லை. சவுண்டு கேட்குது. மட்டார் சவுண்டு கேட்குது கைஸ். இங்க கேப்சர் பண்றதுக்கு செம்ம கண்டென்ட் இருக்குடா. சத்தியமா எதிர்பார்க்காத மாதிரி கண்ணுக்கு ஒரு நிமிஷம் கேள்றா. எங்கேயும் இருக்கட்டுமா நாங்க? பயமா இருக்குடா நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப. இப்படி சவுண்டு கேட்குது, ஆனால் ஒன்றையுமே காணும். கம்ப்யூட்டர் ஜன்னல் அடிக்குது. அவன்கிட்ட சொல்லுங்கண்ணா, இந்த இடம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரிலாம் நடந்துட்டு. எப்படி இதாக வந்துச்சு பாத்தியா? காரணம் என்னன்னா, சுடுகாடு கீழே இருந்தது. அவங்களாம் திடீர்னு அவங்க எந்திரிச்சு எப்போ வேணா வெளியே வருவாங்க. பவர்ஃபுல்லான டைம். கூப்பிடுறான். அவங்களுக்கு என்னடா அங்கே வழி? என்னடா வாங்க, இங்கிட்டு போகலாம். வாங்க வெளியில வாங்கடா. இங்கே போங்க. லைட் அடிச்சுக்கண்ணா ஃபோனில் கையில். கார்கிட்ட சவுண்ட் கேட்குதுல. பயங்கரமாக ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு இப்போ. எல்லாம் ரொம்ப பயப்படுறானுங்க. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பக்கத்தில் வருது. ஆமா, அவன் அட்டாக் பண்ணுற மாதிரியே வர மாதிரி எனக்கு தோணுது. சவுண்டு கேட்குது. உள்ள ஏதோ நடந்துட்டுருக்கு. பக்கத்து ஊரில் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நடக்கிற மாதிரி தெரில. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கலாம். போங்க, முன்னாடி போங்க. நீயே போ. ஏய், என்னடா இது? முடியா? இதோ. ஆமாண்டா. ஆட்டுத்தோல் இங்கே எப்படி வருது தெரில. உள்ளாக்கெல்லாம் இதோ கடை இப்போ தான் போட்டிருக்காங்க. சாப்பிட்டுட்டு போட்ட மாதிரி இருக்குது.
அந்த எலும்பு இதெல்லாம் இருந்துச்சுல, அது பழசு, ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக. அதை டச் பண்ணாமல் வாங்க, கருமம் என்னன்னு தெரில. வேணும். ஆடுதுடா. சீக்கிரம் வாங்க, அல்லவீன் சீக்கிரம் வந்துடுங்க. வாங்க இந்த சைடு. இது வந்துடுறா வேகமா. ஹலோ, உங்ககிட்ட நான் அன்போட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களை மதித்து நான் பேசுகிறேன். எங்கள் மேலே எந்த கோவத்தையும் காட்டாதீங்க. இங்கே நிறைய ஆத்மா இருக்குது. அட்லீஸ்ட் நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெட்டது செய்கிறதுக்காகவும் நாங்கள் இங்கே வரல. நாங்கள் இது உள்ளே வந்தால் பார்க்கலாமா உங்களை? நீ கெட்டது செய்யறதுக்கு வரலன்னு சொல்ல வந்தா கதவை திறக்குது. ஒரு மாதிரி பேசிச்சு, ரொம்ப மைல்டாக இருக்குது. இது கொஞ்சம் இது குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் சொல்லுவாங்கள்ல, நல்லவங்க பழக்கம். சரி உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளாக வரோம். வாங்க வாங்க சீக்கிரம் உள்ளே போங்க. நைட் விஷனில் காமிங்க, எதுவும் தெரியுதா பாருங்க. போய் பாருங்க ப்ரோ, நைட் விஷனில். ஏதாச்சும் இருக்கா? புரியல. இல்லை உள்ள என்ன போதும், சாரி ஜாக்கெட்டு. இங்கே யாரோ இருந்திருக்காங்க. ஐஸ் இந்த வீட்டில் கன்ஃபார்ம் யாரோ இருந்திருக்காங்க. இங்கே ஜாமான் கூட நிறையா இருக்குது. அப்படியே இறந்து போயிருக்காங்க. ஆனால் காலி பண்ணி போகிறவங்களா இருந்தால் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இங்கே இருக்கிறவங்க தானே அவனை உள்ளே வர சொன்னாங்க. பேசிப்பாரு. இன்னொன்று பார்த்தியா, இந்த வேற இடத்துல நீங்கள் பேசியது ரொம்ப ஆச்சு. வெளியில் இருந்து எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். எங்கள் மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களால் எங்ககிட்ட பேச முடியுமா? மனோகர், பாத்துடாடே. மனோகர், இது உங்களோட வீடா? உங்களுக்கு சாமி பக்தி அதிகமாக இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. உங்களோட டோரில் இவ்வளோ பட்டை போட்டிருக்கீங்க. எங்கள் மேலே கோவப்படாதீங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வரோம். இந்த மாதிரிலாம் கிறுக்கி வச்சுருக்கீங்க, அநேகமாக நீங்களாக தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட பேர் நல்லா இருக்கு மனோகர். நான் உள்ளே வரேன். சுத்தி 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 என்னடா இது? யாரும் இங்கே நான் இப்போ எட்டி பார்த்தீங்க. இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாராவது தைரியம் இல்லையா உங்களுக்கு எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு? மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிறீங்க. அன்பாவே பேசுறா, அப்படின்னா பேசுறாரா? இல்லை, வர மாட்டாங்குது. உனக்காவது தைரியம் இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தால் எங்ககிட்ட வந்து பேசு. இவ்வளோ ஆத்மாக்கள் இங்கே இருக்கீங்க, ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லையா? ஹலோ, ஒரு பில்டிங்ஸ் இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கும் போலடா இது.
உள்ளே ஒன்றுமே இல்லை பாரு. நம்ம இப்படி வந்து எதுவுமே இல்லை. ட்ரிகர் பண்ணால் தான் நம்மளால் எதாவது கேப்சர் பண்ணிட்டு போக முடியும். இல்லை சும்மா அப்படியே சுற்றி வரலாம். அங்கே பாரு உள்ளே வந்தால் எதுவும் இருக்க மாட்டுது. அதான் எப்போன்னு வச்சுக்கேன், நீ அங்கே இருக்கும்போது இங்கே இதாகும், இங்கே இருந்தீங்கன்னா அங்கே இருந்து இதாகும். சரியா சொன்னல பக்கத்தில் என்ன சொல்கிறேன்னா வெளியில் நின்று கூப்பிடுவோம். ட்ரிகர் பண்ணி வர வைக்க ட்ரை பண்ணுவோம். வேறு வழி கிடையாது. ஆமாப்பா. ரொம்ப பேசாத. ஆமாம், நீங்கள் முதல் இது எல்லாமே பேசா, அன்பாவே பேசுவா. பின்னாடி பாருடா. இல்லைடா இங்கே கேப்சர் ஆயிடுச்சுடா. நல்லா பண்ணியா? ஆ ஒரு ஆத்மா இல்லைடா, அங்கேயும் இங்கேயும் தான் இருக்கு. நீங்கள் இப்போ உள்ளே போனதை என்னோட கண்ணால் பார்த்தேன். என்னாச்சு? என்னால் முடியலடா, தலையெல்லாம் சுத்துதுடா. சரி எந்திரா உட்கார. அதான் ஏதோ பண்ணியிருக்குறா. சின்ன குழந்தை சவுண்டு கேட்குது. ஆமாண்டா, சின்ன சத்தியமா சின்ன குழந்தை மணிக்காம கேட்டது. குழந்தை சவுண்டு தான்டா, குழந்தை சவுண்டு தான். ஏய் குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணுறா. அன்பாவே பேசுகிறா. அம்மா குட்டி பொண்ணா? ஏதோ குட்டி பொண்ணு இங்கே இருக்கு இல்லையா? அம்மாவை பார்க்கணுமா? அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கா? நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் உங்கள் அம்மா கிட்ட. என்கிட்ட வரியா? பாப்பா உங்கள் அம்மாவை பார்க்கணுமாப்பா? உங்கள் அம்மா கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன் வரியா?